வணக்கம். வருகிற 28/10/2025 செவ்வாய்க்கிழமை வந்துங்க முருகனுக்கு திருக்கல்யாணம். இதில் இவ்வளோ விசேஷம் பாருங்கள். அந்த முருகன் அப்படின்னாலே நமக்கு செவ்வாய் மங்களகாரகன், பூமிகாரகன். எனவே செவ்வாய்க்கிழமை வேற முருகனுக்கு உகந்த நாளில் வந்து இந்த திருக்கல்யாணம் வருது. திருக்கல்யாணம் வந்து முருகன் வள்ளி தெய்வானை அந்த திருக்கல்யாணத்தை வந்து நம்ம பார்க்குறது மிகப்பெரிய ஒரு யோகங்க. அதனால் திருமணமாகாத பெண்கள் எத்தனையோ பெண்கள் வந்து எத்தனையோ ஆண்கள் வந்து திருமணமே நடக்கலை, செவ்வாய் தோஷம் இருக்குது, செவ்வாய் வந்து உங்கள் ஜாதகத்தில் சரியில்லாமல் இருக்காரு, செவ்வாய் தசை நடக்குது, பல பிரச்சனைகள் நடக்குது. அதே மாதிரி எத்தனையோ பேருக்கு பார்த்தீங்கன்னா வண்டியில் போவாங்க, திடீர்னு கீழே விழுந்து காயத்தோடு வருவாங்க. அது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அந்த செவ்வாய் தாங்க. அப்போ அந்த செவ்வாயான அதிபதியை முருகனை வந்து நம்ம சாந்தப்படுத்தணும், நம்ம குளிர்ச்சிப்படுத்தணும். முருகனை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்ம குளிர்ச்சிப்படுத்துகிறோமோ, எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்துகிறோமோ, அவருக்கு எந்த அளவுக்கு நம்ம உபயம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை வந்து நிம்மதியாகவும் சந்தோஷத்துடன் இருக்கும். இப்போ இந்த செவ்வாய்க்கிழமை வந்து திருக்கல்யாணம் வருது. அப்போ திருமணமாகாத பெண்களாக இருந்தாலும் சரி, திருமணமான சுமங்கலி பெண்களாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய கணவன் நல்லா இருக்கணும், தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும், திருமணமாகாத பெண்கள் வந்து நல்ல கணவன் கிடைக்கணும், எனக்கு வந்து என் மனசுக்கு ஏற்ற நல்ல மாங்கல்யம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து முருகன் அன்னைக்கு வந்து நீங்கள் முருகன் கோயிலுக்கு வந்து அபிஷேகத்துக்கு உண்டான மஞ்சள் கொடுக்கலாம், குங்குமம் கொடுக்கலாம், சந்தனம் கொடுக்கலாம். உங்களால் உபயோகம் ரொம்ப ரொம்ப உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுக்கலாம். திருமணமான பெண்கள் ஆகாத பெண்கள் வந்து அன்னைக்கு மாங்கல்ய கயிறு, மஞ்சள், குங்குமம், கண்ணாடி வளையல் இதெல்லாம் கொடுக்கறது நல்லது. திருமணம் நடக்கலை, செவ்வாய் தோஷம் இருக்குது, தள்ளிக்கு போய்கிட்டே இருக்குது அப்படின்றவங்க வந்து அன்னைக்கு முருகனுக்கும் வள்ளி தெய்வானைக்கு நீங்கள் வந்து வஸ்திரம், பட்டு வஸ்திரம் எடுத்து அந்த முருகன் வள்ளி தெய்வானைக்கு கொடுத்து மணமாலை 3 பேருக்கும் அந்த மணமாலையை வாங்கி நீங்கள் தட்டில் வந்து வெற்றிலைப்பாக்கு, குங்குமம், மஞ்சள், வாழைப்பழம், இந்த பூ, இதெல்லாம் தேங்காய் இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு தாம்பலத்தில் வந்து அந்த குருக்கள்கிட்ட கொடுக்கும்போது அவர் வந்து அபிஷேகம் பண்ணி முடித்தோன்னே உங்களுடைய வஸ்திரத்தை சாத்தி நல்ல அலங்காரத்துடன் மாலை போட்டு நல்ல அலங்காரத்துடன் சந்தன குங்குமம் விட்டு அந்த முருகப்பெருமான் காட்சி தரும்போது உங்களுக்குள்ள அந்த செவ்வாய் தோஷம் கண்டிப்பாக விலகிரும். அந்த செவ்வாயின் கெடுதல் பலன்கள் கண்டிப்பாக கிடைக்காது. மேலே மேலே வாழ்க்கையில் பல இடங்கள் வாங்குவீங்க. பூமி யோகம் நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த செவ்வாய் தோஷத்துக்கு இந்த வருகிற திருக்கல்யாணத்தை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். நல்ல அருமையான ஒரு நல்ல செய்து பாருங்கள். நன்றி.